சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த வாரம் திருவிளையாடல் புராணத்தில் பரியை நரியாக்கி வைகையை அழைத்த படலம் கேட்கலாம். சென்ற வாரம் நரியை பரியாக்கிய வரலாறை நாம் கேட்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்று பரியை நரியாக்கி வைகையை அழைத்த படலத்தை கேட்கலாம். பரியை நரியாக்கி வைகையை அழைத்த படலம் இறைவனான சொக்கநாதர் மாணிக்க வாசகருக்காக நரிகளை பரியாக்கி அழைத்து வந்து பின் பரிகளை நரிகளாக்கி மாணிக்க வாசகரை காப்பதற்காக வைகையை பொங்கி எழச் செய்ததை பற்றி குறிப்பிடுகிறது. இறைவனார் பரிகளை நரிகளாக்கியது மாணிக்க வாசகரை அரிமர்த்தன பாண்டியன் ஆற்றின் சுடுமணலில் படுக்க வைத்து தண்டித்தது. இறைவனார் மாணிக்க வாசகரை காப்பாற்ற வைகையை பொங்கு வர செய்தது ஆகியவற்றை பற்றி இப்படலம் விரிவாக விளக்கி கூறுகிறது. பரியை நரியாக்கி வைகையை அழைத்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் ஆலவாய் காண்டத்தின் 60வது படலமாக அமைந்துள்ளது. இனி அப்படலத்தை நாம் விரிவாக பார்க்கலாம். அரிமர்த்தனின் அவையில் இருந்து திரும்பிய மாணிக்க வாசகர் இறைவனின் திருவருளை எண்ணி ஆச்சரியத்துடன் கூடிய மகிழ்ச்சியில் திளைத்தார். மாணிக்க வாசகருக்காக இறைவன் குதிரைகளை கொண்டு வந்து தந்ததை பற்றி நினைத்து அவரை மனதார அவருடைய திருவருளை நினைத்து வழிபட்டார். அன்று பகல் முடிந்து சூரியன் மறைந்து இரவின் அடையாளமாக சந்திரன் தோன்றியது. நடு இரவில் இறைவனின் திருவருளால் குதிரைகளாக மாறிய நரிகள் எல்லாம் பழைய வடிவத்தை அடைந்தன. குதிரை கொட்டகையில் அடைக்கப்பட்டிருந்ததால் அவைகள் எரிச்சல் அடைந்து ஊழையிட்டன. அரிமர்த்தனின் குதிரை லாயத்தில் கட்டியிருந்த பழைய குதிரைகளை எல்லாம் நரிகள் கடித்து குதறின. குதிரைகள் வலி தாங்க முடியாமல் அலறி சாய்ந்தன. இதனால் பேர் இரைச்சலும் உண்டானது. குதிரை லாயத்திற்கான பணியாட்கள் பேர் இரைச்சலால் கண்விழித்து நடந்தவர்களை பார்த்து திகைத்தனர். அரிமர்த்தனிடம் நடந்தவர்களை கூற சென்றனர். அந்நேரம் நரிகள் ஆத்திரத்தில் உளையிட்ட வண்ணம் காட்டை நோக்கி ஓடின. நடந்தவைகளையெல்லாம் கேள்விப்பட்ட அரிமர்த்தன பாண்டியன் மாணிக்கவாசரின் மாய செயலாலே குதிரைகள் அனைத்தும் நரிகளாக மாறிவிட்டதாக கருதினான். ஆத்திரத்தில் தண்டல்காரர்களிடம் அக்கொடியவன் அரச பணத்தை கொள்ளையடித்துவிட்டு அதனை மறைக்கவே ஏதோ மாயங்கள் செய்து குதிரைகளை கொண்டு வந்து அவற்றை நரிகளாக மாற்றி ஏற்கனவே இருந்த குதிரைகளையும் கொல்ல செய்து விட்டான். ஆதலால் அவனுக்கு சரியான தண்டனை அளித்து அரச பணத்தை மீட்டெடுங்கள் என்று கட்டளையிட்டான். அரசனின் ஆணையை கேட்டதும் தண்டல்காரர்கள் மாணிக்க வாசகரின் மாளிகைக்கு சென்றனர். அங்கு அவர் தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரை எழுப்பி நடந்தவைகளை எல்லாம் கூறி அவரை அழைத்து சென்றனர். மாணிக்க வாசகரும் அவருடன் ஏதும் கூறாமல் இதுவும் இருவனின் திருவிளையாடலே என்று எண்ணியபடி நடந்து சென்றார். தண்டல்காரர்கள் அவருடைய கை மற்றும் கால்களில் பாறாங்கற்களை ஏற்றி வைத்து வெற்று உடம்புடன் நண்பகலில் வைகை ஆற்றி மணலில் படுக்கச் செய்தனர். மாணிக்க வாசகர் ஆற்று மணலின் சூடு தாங்காமல் அலறி துடித்தார். இறைவா, இது என்ன சோதனை, என்னை காப்பாற்றுங்கள் என்று ஊறுகினார். மாணிக்க வாசகரின் குரல் கேட்டு உருகிய இறைவன் அவருக்கு அருள் செய்யும் நோக்கம் கொண்டார். இறைவனாரின் திருவருளால் வைகையில் தண்ணீர் வரத் தொடங்கியது. மழை ஏதும் பெய்யாமல் ஆற்றில் தண்ணீர் வருவதை கண்டதும் தண்டல்காரர்கள் திரகித்தனர். நேரம் செல்ல செல்ல வைகையில் தண்ணீர் வருவது அதிகரித்து வெள்ளமாக மாறியது. மாணிக்க வாசகர் இறந்த இடத்தில் மட்டும் வெள்ளம் வராமல் தண்ணீராக மட்டும் வைகை ஓடியது. மேலும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் புகுந்து விட்டது. என் பொருள்கள், என் குழந்தை, என் தாயார் என்று எங்கும் ஜனங்களின் கூச்சல். ஆற்றங்கரைகளில் குடியிருந்த ஏவலர்கள் சிகிலுற்று தம் தம் குடும்பத்தை காப்பதற்காக வாத ஊராரை அப்படியே அடிப்பதை நிறுத்திவிட்டு சாட்டையை வீசிவிட்டு இல்லத்திற்கு ஓடினார்கள். நடந்தவைகளையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாணிக்க வாசகர் இறைவனாரின் திருவிளையாடலை எண்ணியபடி தியானத்தில் இருந்தார். நேரமாக ஆக வைகையின் வெள்ளம் கரையை உடைக்க தொடங்கியது. இப்படலத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம். மாணிக்க வாசகரின் துயர் தீர்க்க இறைவன் வெள்ளத்தை ஊரிலே புகவிட்டு இந்த 60ஆம் திருவிளையாடலை தினமும் படிப்போருக்கும் கேட்போருக்கும் ஒருபோதும் இதுபோன்ற சிக்கல்கள் ஏற்படாது. இம்மையில் எல்லா போகங்களையும் அனுபவித்து முடிவில் மூதாதையர்களோடு மோட்சம் அடைவர் என்பது திண்ணம். மேலும் இப்படலம் கூறும் கருத்து என்னவென்றால் அடியவர்களின் துன்பத்தினை இறைவனார் விரைந்து வந்து தீர்ப்பார் என்பதே இப்படலம் கூறும் கருத்தும் ஆகும். இனி அடுத்த படலம் மண் சுமந்த படலம். திருச்சிற்றம்பலம்.